அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தேன் எல்லாம் வல்லாம் தனைத்து. முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அப்படின்றார். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அப்படின்றார். முகத்தில் 2 கண் இருக்குது. இந்த கண் இருக்கும் போதே நாம் அகத்தில் இருக்கிற கண்ணை பார்க்கணும். 3வது கண்ணு. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் உள் பார்க்காம வெளியில் பார்க்குறீங்களே, தெரியாமல் பார்க்கறது வேற, தெரிஞ்சு பார்க்கறது வேற. அதனால் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அப்படின்றார். அவருக்கே ஒரு மனசுக்கு இதாகி போச்சு போல, கஷ்டமாகி போச்சு மனசு. அதான் மூடர்கள் அப்படின்றார். அகத்தின் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அதாவது முகத்தில் 2 கண் இருக்கு. இதை அந்த கண்ணை அகத்தில் போய் பார்க்காம புறத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்களே மூடர்களே அப்படின்னு சொல்றார். அகத்தில் கண் கொண்டு போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஆனந்தத்தை அடையலாம். நீங்க ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படி என்றால் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்றார். தாய் இருக்கிறாங்கள, தான் அடைந்த சுகத்தை மகளிடம் சொல்ல மாட்டார்கள். சொல்ல மறுப்பது போல் இறையருளை அடைந்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல மறுத்து விட்டார்கள். எவ்வளோ ஒரு ஆழ்ந்து சொல்றார். தாய் சில ரகசியங்களை மகளிடத்தில் சொல்ல முடியாது. அதுபோல இவர்கள் அடைந்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கு சொல்வதில்லை. கேட்டால் பலிக்காது, சொல்ல முடியாது. இது எல்லா ஞானிகளும் யாரும் இதுக்கு இவர் தான் சொல்லலை, அவர் தான் சொல்லலை, எல்லாரும் இப்படி தான் சொல்லிட்டாங்க. சில ரகசியங்களை மறைச்சி தான் வச்சுட்டாங்க எல்லாருமே. அதனால இன்னைக்கு அந்த முகத்தினுள்ள இருக்கக்கூடிய கண்ணானது அகத்தில் போய் பார்க்கல, அகத்தில் பார்த்தா தானே ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. வடலூர்ல சத்திய ஞான சபையை கட்டுகிறார். கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடித்து ஜோதி தரிசனம் நடைபெற போகுது. முதல்ல அதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து இருக்கு. வல்லபுரம் மேட்டுக்குப்பத்துல இருந்து வடலூருக்கு வரார். பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான பந்தல். இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி பந்தலே போட்டது கிடையாது. அப்படியே அந்த பார்வதிபுரத்து மக்கள் ஒன்று சேர்ந்து வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய அந்த பார்வதிபுரத்து மக்கள்கிட்ட ஏதோ எனக்கு கட்டாயமாக வரி கொடுக்கணும் போகணும் அதெல்லாம் எதுவும் கேட்கல. பிரியப்பட்டு கொடுத்தவங்க கிட்ட தான் வாங்கினாங்க. அதுதான் தர்மம். சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வாங்குவாங்க, அடித்து உடைச்சி வாங்குவாங்க, அடைக்கி வாங்குவாங்க. அப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இன்னும். ஆனால் அவர் பிரியப்பட்டு அவங்களா கொடுத்தது தான் வாங்கினார். அதை பார்த்து அந்த பார்வதிபுரத்து மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, நாம் அனைவரும் சேர்ந்து செல்வந்தர்கள்லாம் ஒரு பிரமாண்டமான பந்தல் அமைக்கணும், வள்ளல் பெருமான் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு பந்தல் அமைக்க வேண்டும் சொல்லி பெருமான்கிட்ட கேட்காமலே அவங்க என்ன செய்கிறாங்க, தஞ்சாவூர்லேருந்து மராட்டியர்களை கொண்டு பந்தல் அமைக்கிறாங்க. பிரமாண்டமான பந்தல். அந்த காலத்தில் பிரமாண்டமான பந்தல்லாம் இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளோ அழகாக அதுக்கு சோடிப்பெல்லாம் கொடுத்து மக்கள் ஆச்சரியப்படுற மாதிரிலாம் செஞ்சுட்டாங்க. சபைக்கு பக்கத்தில் சாதுக்கள் தங்கிறது போகிறது, சொற்பொழி பேச. இப்போதானே மண்டபமாக இருக்கு, அப்போ மண்டபம் கிடையாது. 1970 மண்டபம் கிடையாது. அப்படி அன்னன்னைக்கு ஒரு சாமிரா பந்தல் போட்டு பேசுவாங்க, அவ்வளோதான். அது பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டபம் கட்டி ஆயிடுச்சு.
வள்ளல் காலத்தில் பேசுறதுக்கு மண்டபம் கிடையாது, பந்தல் தான். அப்போ அப்படி இருக்கும்போது மேட்டுக்குப்பத்தில் வந்து வள்ளல் பெருமான் வந்து பார்வையிடுறார். இன்னும் 2 நாள் தானே இருக்குது, என்ன செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பிரமாண்டமான பந்தலை பார்த்தார். ஆஹா, இப்பேற்பட்ட பந்தல், ஆனால் இதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா இவ்வளோ வசதியாக செஞ்சுருக்கிறாங்க, இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு. இது இறைவனுக்கு திருவுள்ள சம்மதம் கிடையாது அப்படின்ட்டார். இது இறைவனுடைய திருவுள்ளத்துக்கு சம்மதமே கிடையாது இந்த பந்தல் அப்படின்னு. இப்போ கல்பட்டையை கேட்குற என்ன சாமி அப்படின்னு, இது ஆண்டவர் சம்மதப்படவில்லை சொல்றாரு. இதை ஆண்டவர் சம்மதப்படவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜோதி தரிசனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் இன்னும் 2 நாள் இருக்குது, அதுக்குள்ளே இன்னைக்கு ஜோதி தரிசனம் நடக்கும்ன்றாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அவர் சொன்னதை வந்து உங்களுக்கு புரியல. இன்னும் சில மணி கடந்த பிறகு இங்கு பிரமாண்டமான ஜோதி தரிசனம் நடைபெறும் அப்படின்ட்டார். பிரமாண்டமான பந்தல் அமைச்ச இடத்துல பிரமாண்டமான ஜோதி தரிசனம் நடைபெறும்ட்டார். சொன்ன சில மணி நேரத்தில் கனமழை டமார் 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 டிவின்னு இடிக்குது, மின்னல் மின்னுது, காற்று பயங்கரமான காற்று, புயல் காற்று மாதிரி வீசுது, டமார் 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 இடிக்குது மின்னுது. மழையா சரியான மழை பெய்யுது. எல்லோரும் ஆனந்தப்படுறாங்க. பெருமான் வந்து ஜோதி தரிசனம் காமிக்கிறதுக்குள்ள மழை, நல்ல மழை, மக்கள் வந்து நிற்கிறதுக்கு குளிர்ச்சியான இடம், பூமி கொழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. இப்படி பேசி இருக்கும்போது ஒரு இடி என்ன பண்ணுது, அந்த பந்தல் மேலே விழுது. ஒரு இடி அந்த பந்தல் மேலே வந்த உடனே பந்தல் பிடிச்சி மலை எரியுது. மழை விளைகிறது, ஆனால் பந்தல் வந்து எரியுது. எல்லோரும் வள்ளல் பெருமானிடத்தில் சொல்கிறாங்க, சாமி இது போல் பந்தல் வந்து தீ பிடிச்சிச்சு அப்படின்னு. சரி போங்க, ஆனால் அதை விட்டுருங்க, அதை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்ட்டார். இப்படி சொல்கிறாரு, அதை விட்டுருங்க, அதை ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் ஒன்றும் அதை அணைக்க வேணாம் அப்படின்ட்டார். அவர் சொன்ன மாதிரி பிரமாண்டமான ஜோதி, கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி உயரம் ஜோதி தெரியுது. முதல்ல அவர் ஜோதி தரிசனம் காமிக்காத முன்னாடி இன்னும் ஒரு 30-40 அடி ஒரு 10 ஊருக்காரங்க ஜோதி பார்க்குற மாதிரி தெரியுது. அவ்வளோ பிரமாண்டமான ஜோதி எரியுது. ஏன்னா ஒரு 10 லாரி அளவுக்கு அந்த கழி மரம் எல்லாம் வந்து கீத்து மேலே துணி இதான். அது இப்போதான் இரும்பு பந்தல் அமைக்கிறாங்க, அப்போல்லாம் அப்படி தான், துணி தான் கீத்து தான் இருக்கும். அது என்ன பண்ணுவோம், கீத்து அருமையாக எரியும். அந்த கழி மரம் பிடிச்சிச்சு, நல்லா எரியுது. ஊருக்காரங்களாம் ஓடி வந்து அணைக்கிறதுக்கு வராங்க. சொல்கிறாரு, யாரும் அணைக்காதீங்க, அது எரியட்டும் அப்படின்னு. அப்புறம் இல்லை, அது தீ அதிகமாகுது, சபைக்கு ஏதாவது சேதமாயிடும் அப்படின்னு கேட்குறாங்க. சபைக்கு எந்த சேதமும் ஆகாது, ஒரு துளி கூட சேதம் ஆகாது, நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம், அதை விட்டு விடுங்கள், எரிந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எரிஞ்சு போச்சு, இப்போ அதை அரைக்குறையாக அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க, எரிச்சிடுங்க அப்படின்ட்டு, எரிஞ்சு போட்ட போங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 4 நாள் எரியுதான், 4 நாள் வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்படியே சத்திய ஞான சபைக்கு அவர் சொன்னது போல ஒரு சிறிது கூட அங்கே எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் சாமி இப்படி இந்த பந்தல் உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்கிறீங்க, எரிஞ்சு போச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்காதீங்கப்பா, அந்த பந்தலை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சாமி என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. புறையினத்தார் செய்யும் சன்மார்க்கத்தை ஆண்டவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, புறையினத்தார் செய்யும் சன்மார்க்கத்தை ஆண்டவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆண்டவனுடைய திருவுள்ளம் சம்மதப்படவில்லை, அதனால் எரிந்து விட்டது அப்படின்னு சொன்னார்.
கொலை புரிவோர் தவிர மற்ற அனைவரும் எனது இனத்தவரே அப்படின்றார். என்ன சொல்றாரு? என்னுடைய இனம் நீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்கெல்லாம் கொலை புரியல, கொலை புலையை தவிர்க்கவில்லை. அவங்க என்ன பண்றாங்க? கொலையும் புலையும் தவிர்க்கல, கொலை பண்ணி தான் அதை ஒரு ஜீவனை கொலை பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அதான் சபையில முன்னாடியே அந்த வாசப்பில் எழுதியிருப்பார், குலை புலை தவிர்த்தே மட்டும் உள்ளே வரவும் அப்படின்னு போட்டு. அதை பெரியவங்க எத்தனையோ பேர் வந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தாங்க. பிரதமர், நாட்டினுடைய அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்தாங்க. எந்த மாநில அமைச்சர் வந்தாலும் அதை பார்த்துட்டு சரி அவர் சொல்கிறதுக்கு அளவுக்கு நாம் இல்லை, அந்த அளவுக்கு நாம் சுத்தமானவங்கள இல்லை அப்படின்னு சொல்லி வாசப்படிக்கு அந்த பக்கமே நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது, அதெல்லாம் விட்டுட்டாங்க, அதை படிக்கிறதே கிடையாது, உள்ளே போயிடுறாங்க. அவர் எதுக்கு இதை நல்லா நீங்கள் உள்வாங்கி பாருங்க. ஒரே இனத்தார் கொலை செய்து அசைவ உணவு சாப்பிட்றவங்க போட்ட பந்தலை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் திட்டவட்டமா. அது எரிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி புறையினத்தாராக இருக்கக்கூடியவர்கள், புலை உண்ணுபவர்கள், புலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த வாசப்படிக்கும் உள்ளே வரக்கூடாது, இந்த சபையினுடைய புறத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்களா புறத்துல இருந்து பாருங்க, சபை உள்ள வரக்கூடாது, உள்ள வந்தால் இது ஆண்டவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்ட்டு. சொல்ல மீறி சபை உள்ளே நீங்கள் வந்தால் ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனுடைய பலனை நாம் அவர் அனுபவிச்சு வேண்டியதான்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அதை வெளியே சொல்லக்கூடாது இல்லை, கட்டாயமாக சொல்றாரு. அங்கே எழுதியிருக்கிறாரு, குலை புலை தவிர்த்தே மட்டும் உள்ளே வரணும். அப்புறம் நான் அதை படிச்சுட்டு அங்கே இருக்கிற போஜகராக சொல்லணும், அந்த மாதிரி இல்லை ஒரு அலௌன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அது சொல்கிறது கிடையாது, அவங்களும் அதை படிக்கிறது கிடையாது. ஆனால் பெரியவங்கெல்லாம் வந்தாங்க, படிச்சுட்டு போயிட்டாங்க. அது இன்னாருன்னு சொல்லக்கூடாது. அரசியல் தலைவருங்க நிறையா பேர் வந்து பார்த்துட்டு நன்கொடை கொடுத்துட்டு அவருடைய பெருநெறியில் நாம் தலையிட முடியாதுன்னு போயிட்டாங்க. இது பெருநெறி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வரலாறு சொல்றார், பெருநெறி பிடி தொழுதல் வேண்டும். நீங்க பெருநெறி பிடி தொழுதல் வேண்டும் அப்படின்னா இதான் பெருநெறி. எல்லாம் அவர் கொடுக்குற 16 கண்டிஷன்ல இதில் ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன் புலைதான். இது அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த கண்டிஷனை. அடுத்து கணவன் இறந்தால் மனைவி தாலியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒரு கண்டிஷன் அது. யாராவது அந்த மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது இந்த உலகத்தில் வந்து அதை ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு கண்டிஷனை யாரும் செய்ய முடியாது. வாங்காமல் இருக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. அவர் சொல்றது என்னன்னு கேட்டால், பூ மஞ்சள் எல்லாமே அவங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து அது அவங்களுக்கு உரியது. இந்த வளையலோ பூவோ மஞ்சளோ அவங்க எதுவும் இழக்க வேண்டியதில்லை. இடையில் வந்தவர் இடையில் போய்விட்டால் அவர்கள் அமங்கலியாக ஆக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் இடையில வந்து இடையில போயிட்டார், அதனால அவங்கள அமங்கலியாக ஆகக்கூடாது. அவங்க கூடவே வந்தது பூ மஞ்சள் வளையல் இதெல்லாம் அவங்களது. அவர் கட்டிய தாலியும் எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்தவர்கள் பார்த்து அஞ்சுவார்கள். கல்யாணம் ஆனவங்கன்னா அவங்கள பார்த்துட்டு போய் அஞ்சுவாங்க. சரி அவங்க கல்யாணம் பண்ணவங்க குடும்பஸ்தங்க அப்படின்னு. கல்யாணம் ஆகாதவங்கன்னா அவங்க வந்து மற்றவர்களை விருப்பப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை எதையும் நீங்கள் நீக்க வேண்டாம் அப்படின்னு. நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சும்மா ஒரு ஆடம்பரமாக வளையல் பூ மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா, மற்றவங்க இச்சையிடுவார்கள், ஆசைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துடுறாங்க. அதே வளல் பெருமா இருக்கிற காலத்தில் மொட்டை அடித்து வெள்ளை சாக்கிட்டு வெள்ளை சேலை கொடுத்துருவாங்க. அவங்கள பார்த்தா பிடிக்காது. அவங்கள பார்த்த உடனே ஒரு அடையாளம், இவங்க விதவைகள், கணவனை இழந்தவர்கள், கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லி
அவங்கள ஒரு மாதிரியாக அவங்க எதிர வந்தால் கூட ஒரு ஊருக்கு புறப்பட மாட்டாங்க. ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அவங்க எதிர வந்தால் போக மாட்டாங்க, நின்றுடுவாங்க. அப்படிலாம் ஒரு நம்ம பழைய அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க ஒரு இது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த வள்ளல் பெருமான் அப்படிலாம் அவங்கள நீங்கள் அமங்கலியாக மாற்ற வேண்டாம். அவங்க என்றும் எப்பொழுதும் கடைசி வரையிலும் பூ மஞ்சளோடு இருக்கட்டும், வளையலோடு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதை யாருமே ஏற்றுக்க முடியாது. சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கணும். நானும் எவ்வளோ பேரை பார்க்குறோம், அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் சபையை கட்டுகின்ற பொழுது அகை இனத்தார் மட்டுமே தான் உள்ள வரணும். அகை இனத்தார் தான் உள்ள இருந்து வேலை செய்யணும். புலையை தவிர்த்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை. அப்படி புலையை தவிர்க்காதவர்களுக்கு அவங்களுக்கு அந்த வட்டம் இருக்குதா, எண்கோண வட்டம் சங்கிலி போட்டிருக்காங்களே, அதுக்கு அண்ணாண்ட பொருளை கொண்டாந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடணும். இப்படி உள்ளே வரக்கூடாது. அங்கே உள்ளே அந்த எண்கோண வடிவத்தில் உள்ளே அடி வைக்கக்கூடாது. அப்படி தான் ஆறுமுக கான்ட்ராக்டர் வேலை செய்தார். அப்போ எவ்வளோ ஒரு நெறிய செஞ்சுருக்காங்க பாரு. தச்சு வேலை செஞ்சவங்கலேருந்து புத்தனார்லேருந்து அனைவருமே அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் சைவத்தாள்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தான் வேலை செய்தார்கள். புற இனத்தார் வெளியில தான், அது உள்ளே அடிவிக்கக்கூடாது, அப்படி வேலை செஞ்சாங்க. அதுதான் அதில் சில அதிசயங்கள்லாம் உள்ள இருக்கு. இங்கே உள்ள 3 மண்டபம் இருக்கு. 12 கால் மண்டபம், 8 கால் மண்டபம், 4 கால் மண்டபம், அப்படி அது உள்ள 3 மண்டபத்துக்கும் கீழே தான் தாமரப்பு வடிவில் ஜோதி அங்கே காண்பிக்கப்படுகிறது. அப்படி சில ஒரு அதிசயங்கள்லாம் அங்கே நிறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டால் முழுக்க அங்கே அகையினத்தவர்களே வேலை செய்தார்கள். ஏன்னா பாலில் உப்பு போட்ட மாதிரி ஆயிடுமா புற இனத்தார்கள் வந்தால். அதனால அகையினத்தார் மட்டுமே அங்கு வேலை செய்தார்கள். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா உள்வாங்கி பார்க்கணும். ஏன் வள்ளல் பெருமான் இது நல்லா கொஞ்சம் கருத்தில் ஏற்றி பாருங்க. வள்ளல் பெருமான் அகையனத்தார் போட்ட பந்தலையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு கட்டுமான பணியில புறையினத்தார் அங்க வேலைக்கு சேர்க்கல. புறையினத்தார் போட்ட பந்தலையும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. புறையினத்தார அந்த வேலைக்கே சேர்க்கல. அங்கே கலவை கலந்ததுல இருந்து கல் எடுத்து கொடுக்குறவங்க உள்ள வேலை செஞ்சவங்க பூரா சைவத்தாளர்கள் தான். ஏன்னா எவ்வளோ ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு பாருங்க. அப்போ அப்பயே அவர் அந்த கண்டிஷன் வச்சிருக்காரு. சபையில சத்திய தர்மசாலையில ஆகாரம் தயாரிப்பவர்கள் அகையனத்தவரே, ஆகாரத்தை ரெடி பண்றவங்க அகையனத்தவரே, ஆகாரத்தை பரிமாறுறவங்க அகையனத்தவரே. குறையனத்தவருக்கு அது உள்ள வேலை இல்லை. அவர் வச்ச கண்டிஷன் அதான். சபை உள்ளேயும் சரி, சத்திய தர்மசாலையிலையும் சரி, அகையினத்தார் மட்டுமே அங்க வேலை செய்ய வேண்டும். அவர் எவ்வளவு நாளைக்கு அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுங்கள். ஏன்னா தினமும் சமைக்கிறாங்க, தினமும் வேலை செய்யறாங்க, தினமும் சபையில 2 காலம் பூஜை நடத்துறாங்க. அப்படின்னும் போது அவங்க குடும்பஸ்தனா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தகுந்த சன்மானம் கூலி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வருஷக்கணக்கில் சும்மா வேலை செய்வாங்க, கூலி கொடுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் எப்பாடுபட்டாவது என்ன சொல்றாரு பாரு, எப்படி கஷ்டப்பட்டாவது அகையனத்தாரே சமையல் செய்ய வேண்டும், அகையனத்தாரே பரிமாற வேண்டும். புறையனத்தார் புறத்துல இருந்து சாப்பிடலாம், இல்லை ஒரு விரவு கொண்டாந்து போடலாம். அதுவும் உள்ள கொண்டாந்து போடக்கூடாது, வெளியிலே போடணும். இனமே அங்கே பிரிந்தாரு. இனமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த இனத்தை தான் இனம்னு சொல்றாரு. அகையனம் புறையனம் அப்படின்னு. இப்போ பார்த்தோன்னு சொன்னா இது கொஞ்சம் நீங்க நல்ல கருத்துல ஏற்றி பாருங்க.
அவர் அவ்வளோ நிறைய சொல்லியிருக்கார். தர்மசாலை உள்ளேயும் சரி, சமைக்கிறவங்க பரிமாறுறவங்க யாருமே உரையினத்து மக்கள் இருக்கக்கூடாது, சைவ மக்கள் மட்டுமே சமைக்க வேண்டும், சைவத்தில் இருக்கிறவங்களே ஆகாரத்தை பரிமாற வேண்டும். அப்படி அவர்களுடைய கையால் சாப்பிட்டாதான் அவங்க வந்த புறையினத்தார் அகையினத்தாராக மாறுவார் அப்படின்னார். யார் எந்த நிலையில இருந்து ஆகாரம் கொடுக்குறாங்களோ அந்த நிலையை சாப்பிட்றவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னார். நீ ஜீவகாருண்யம் உள்ளவனாக இருந்தால், நீ ஜீவகாருண்யம் உள்ளவனாக இருந்தால் ஜீவகாருண்யம் இல்லாதவர்களை உற்று நோக்கி பார்ப்பாயேயானால் அக்கணமே மாறிவிடுவார்கள். உன் பார்வையிலேயே மாறிவிடுவாங்க. பாய் நீ யாரையும் மாற்ற வேண்டாம், ஆனால் ஆகாரம் மட்டும் உன் கையிலே தான் கொடுக்கணும். தண்ணி கொடுத்தாலும் உங்க கையில் கொடுத்தா தான் அவங்க அகையினத்தாராக மாறுவார்கள். அவங்கள நீங்க விட்டு சமைச்சிங்கன்னு சொன்னா பாலில் உப்பு போட்டு கொடுக்குற மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஏகப்பட்ட மக்கள் அகையினத்தாராக இங்க ஆகாரம் கொடுக்கல. உரையினத்தார் தான் எல்லா ஊர்லயும். ஒரு ஊர்ல 4 பேர் 5 பேர் ஆகாரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுல ஒருத்தவங்க மட்டும்தான் வள்ளல் பெருமான் சொன்னதை கடைபிடிக்கிறாங்க, முழுசா குடும்பத்தோட சைவமா இருக்காங்க. ஆனா மற்றவர்கள் அப்படி இல்லை. அப்படி அவங்க இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் புறையினத்தார். அவங்கள வச்சு சமைச்சு உனக்கு ஏன் நீ தான் சாப்பிட முடியும், நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியில் நடக்குது இப்ப. ஆனால் அது என்ன சொல்றாரு, அது துன்மார்க்கம்ன்றார் வள்ளல் பெருமான். என்ன சொல்றாரு, துன்மார்க்கம். சன்மார்க்கம் ஒன்றே நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் சமரச சுத்த. சமரச இருக்கணும், சுத்தம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம். இங்க சுத்தம் இருக்குது, சத்தியம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சுத்தம் இல்லாம சன்மார்க்கம் நடத்துவது அது துன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நாம வேற ஒரு மற்ற தெய்வங்களை சொல்லி சாப்பாடு போடலாம், இல்லை எதையுமே சொல்லாம கூட போடலாம். அது தப்பு கிடையாது. ஜீவகாரணம் பண்றது தப்பு கிடையாது. அவங்க பார்த்தா அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதின்றாங்க. அவங்க பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. ஆனால் அவங்க கொடுக்கறதுல யாருமே அங்க இன்னும் ஒருத்தர் கூட சைவத்துக்கு வந்தது கிடையாது. எப்படி மாறுவாங்க? நாம எதை சாப்பிட்றோமோ அதுவா மாறிடுவோம். ஒருத்தர் நல்லா இருந்துட்டு இருக்காரு, நல்லா பேசுறாரு, அருமையா பேசுறாரு. ஆனால் அவர் மதுரை வீரனை உள்ள அனுப்புனா எப்படி இருக்கும்? அதன் பிறகு அவர் பேசுற பேச்சே வேற இருக்கும், மாற்றம் ஏற்பட்டுரும். அப்படி இருக்கும் பொழுது துன்மார்க்கர்கள் செய்யும் சன்மார்க்கம் நிலை பெறுமா? பந்தலையே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா உள்வாங்கி பாருங்க, பந்தலை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபையை கட்டுமான பணியில புறையினத்தாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொறுக்கி பார்த்து ஆள் கொண்டு எல்லாரும் முதலியாரு செட்டியாருங்க அவங்க தான் சைவத்தில் இருக்கிறவங்க மட்டுமே அங்கே உதவி செஞ்சுருக்காங்க. குறிஞ்சிப்பாடியிலேருந்து வந்த ஆசாரி கூட சைவத்தால் தான் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அவருடைய கொள்கை பிரகாரம் நாம் நடப்பது தான் நல்லதே தவிர அதற்கு நேர்மாறாக நடப்பது போல் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது எனக்கு ஒன்றும் கிடையாது. இதில் எழுதி வச்சுக்கிறது நான் படிக்கிறேன், அவங்க எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், அது ஒன்றும் கிடையாது. அவர் சொல்றது என்னன்னா, அற்பெருஞ்சோதின்னு சொல்றதுன்னு சொன்ன நீ அகையினத்தவனாக இருக்க வேண்டும். புலையை தவிர்த்தவர்கள் மட்டுமே தான் உள்ள வரணும்னு சொல்லி இருக்கிறார். சபையில பாருங்க, அவங்க தான் உள்ள வரணும்னு சொல்லியிருக்காரு. சத்திய ஞான சபையில அவங்க தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாரு. அவங்க தான் ஆகாரத்தை பரிமாறணும்னு சொல்றாரு. நல்லவங்க கையால சாப்பாடு கொடுங்க. ஒரு அகையினத்தவங்க கையில சாந்தமானவங்க கையால சாப்பாடு கொடுக்கும்போது அவன் துன்மார்க்கம் உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் படிப்படியாக ஆண்டவர் அவனை நல்ல மனிதனாக மாற்றி விடுவார் அப்படின்னு சொல்றாரு. இது ஆண்டவருடைய திருவுள்ள சம்மதம் கிடையாதுன்ற. அதனால நான் சொல்றத
அதில் இந்த 2 கருத்து தான் எனக்கு வச்சு சொல்கிறேன். நான் உள்ளே வேலை செய்யறதுக்கு ஏற்றுக்கல, பந்தலையும் ஏற்றுக்கல. அப்பேற்பட்ட பந்தல் எரிஞ்சு போச்சு. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இன்னைக்கு இப்படி நாம் செய்யறது தவறு தானே. அது எதையுமே சொல்லாமல் ஆகாரம் கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. இப்போ நிறைய சேனலில் கொடுக்குறாங்க, அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க, ஆகாரம் தருவாங்க, இல்லை அவங்க கொடுக்குறாங்க, அது ரைட்டு. ஆனால் இவங்க அற்பரிஞ்சோதின்னு சொல்லிட்டு நாளைக்கு சில இடங்களில் மக்கள் பார்க்கும்போது என்ன இது, நேற்று அங்கே இருந்தார் இன்னைக்கு இங்கே இருக்கிறாருன்ற மாதிரிலாம் இருக்குது. அதை நான் விரிவாக சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. அதனால் சன்மார்க்கம் சன்மார்க்கமாகவே இருக்க வேண்டும். பெரு நெறி பிடி தொழுதல் வேண்டும் தான் சொன்னார். பெரு நெறிப்பா இதுன்னார். என்ன பெருநெறி? பிற உயிர்களை கொள்ளாது இருப்பதே பெருநெறி, பொய் சொல்லாமல் இருப்பதே பெருநெறி, சுத்தமாக இருப்பதே பெருநெறி, சத்தியம் தவறாமல் இருப்பதே பெருநெறி. இதுதான் சொன்னாரே தவிர இதெல்லாம் இருக்கிறவங்க அங்கே வரலாம், விழா பார்க்கலாம், சாப்பிடலாம், போகலாம், அதெல்லாம் அவர் சொல்லலை. உரையாடத்தாராக இருந்தாருக்கிட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்றாரு. அதை அவர் சொல்லலை. அப்படி அவங்க வந்தாலும் அவங்கள ஒன்றும் பிரிக்க வேணாம், நீங்கள் ஒரு அந்த வட்டத்தை உள்ள அனுமதிக்காதீங்கன்றார். சபை உள்ள தர்மசாலையில் சாப்பிட்றது சாப்பிட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சமைக்கிறதோ பரிமாறத்தோ நீங்களா இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா தர்மசாலையிலே ஆண்டவன் அங்கே காரியப்படுகிறார் அப்படின்னு சொல்றார். தர்மசாலையில ஆண்டவன் காரியப்படுகிறார், ஆண்டவனுடைய அருளால் நடக்குது அப்படின்னு சொல்றார். நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன் சேலத்தில். அங்கே 2 பந்தல் போட்டிருக்காங்க. ஒரு 500 பேர் சாதுக்கள், அதாவது அகயணத்தாருக்கு தனி பந்தல், புறையணத்தார் அவங்க ஒரு 500 பேர் 1000 பேர் வந்திருக்காங்க, அந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பந்தல். இதில் ஒரு வேற்றுமை கிடையாது, ஆகாரம் ஒன்று தான். அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரே ஆகாரம் தான். நாங்கள் போயிருந்தேன், நான் அந்த பக்கம் போயிட்டேன். அவங்க கிராமத்து மக்கள் சாப்பிட்றாங்க. அங்கே போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கு இங்கே இல்லைங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு கை காட்டுறாங்க. ஏமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்களாம் அங்கே தான் அப்படின்னாங்க. ஏன் இவங்க ஏற்றந்தாழ்வு பார்க்குறாங்கன்ட்டு நான் அந்த பக்கம் போனால் எல்லாரும் வீட்டில் என்ன மாதிரி இருக்காங்க எல்லாரும். அங்கே போய் கேட்கும்போது ஆகாரம் ஒன்று தாங்க, அவங்க சைவத்தால் கிடையாது. அதே சமயத்தில் அவங்க நீங்கள் சைவத்தை கடைப்பிடிக்கிறீங்க, நீங்கள் தவநெறியில் இருக்கிறீங்க. அவங்க ஏதாவது இடையில ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பாங்க, சொல்லுவாங்க, அவங்களையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. வள்ளல் பெருமான் என்ன சொன்னார், ஆகாரத்தை உங்களுக்கு கொடு, ஆனால் இவங்களுக்கு தனி இடம் கொடுன்னு சொன்னார். அதனால் நாங்கள் பிரித்து அப்படி கொடுக்குறோம். ஆகாரம்லாம் ஒரே ஆகாரம் தான், எதுவுமே நானும் சாப்பிட்டேன். இது எங்களுக்கு கொடுக்குற ஆகாரம் தான் அவங்களுக்கும். அப்போ இதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அப்போ அவங்க நினைக்கிறாங்க நாமளும் சைவத்துக்கு வரணும், நாமளும் அந்த பந்தலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு. சாப்பாடு ஒன்று தான், ஒரு துளி கூட எங்களுக்கு வேற அவங்களுக்கு வேறு கிடையாது. சமரசம் தான். அதுபோல் வடலூரில் செஞ்சாலும் நல்லது தான், யாரும் செய்வாங்க, செஞ்சாங்கன்னா நல்லது தான். நம்மவர்கள் அகையணத்தாருக்கு ஒரு பக்கமும் புறையணத்தாருக்கு ஒரு பக்கமும் போடலாம், அதில் சரி செய்வார்களா என்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதுபோல் நான் சேலத்தில் ஒரு சபையில் ஒரு விழாவுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டாங்க. இப்போ ஆஸ்மா இருக்குது அப்படின்னா ஆஸ்மாவுக்கு ஆடாத்தொடை 2 இலை, ஒரு 200 தண்ணி திட்டமாக கொடுக்கலாம். ஒரு 4 மிளகு தட்டி போட்டு அதனால் காய்ச்சி அந்த மருந்து அந்த கஷாயம் இறங்கிடும், அதில் அந்த சத்து பூரா அதை வடிகட்டி தேன் கலந்து காலை மாலை ஒரு 50 மில்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மழை நாள் திடீர்னு சளி வரும், அது கூட கற்பூரவள்ளி கூட 4 இலை போட்டுக்கலாம். அப்புறம் வெந்நீரே சாப்பிடணும் இந்த மழை நாள், அதாவது சித்திரை தை மாசி வரைக்கும் வெந்நீரே சாப்பிட்றது நல்லது. வெந்நீர் சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி குணமாகும்னு சொல்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி குணமாகும். அடுத்து நமக்கு எந்த கிருமியும் உள்ள சேராது வெந்நீர் சாப்பிட்றதுனால. ஒரு நாளைக்கு தூதுவளை முசுங்க ஒரு கைப்பிடி போட்டு 4 மிளகு தட்டி போட்டு அதை கஷாயம் வச்சு வடிகட்டி கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம்
சின்ன குழந்தை இருந்தால் ஒரு சங்கு ஒரு பாலாடை கொடுக்கலாம். 5 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு 2 பாலாடை கொடுக்கலாம். 10 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 25 மில்லி கொடுக்கலாம். 10 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு 50 மில்லி கொடுக்கலாம். அப்படி அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சளி தான் மெயின். இன்னைக்கு சளி நல்லா ஆச்சுன்னா உடம்பு எந்த நோயும் வராது. சளியால் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட நோய் வருது. அதனால் ஐயமும் திரிவும் அறுத்து என் உடம்பினில் இருந்தார். ஐயம் என்ற சளியை அறுக்கவும் பயம் நீங்கவும் நாம் இதை செயல்படுத்துவோம் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் ஏதேனும் தவறு இருக்குமானால் அதை விட்டு விடுங்கள், நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.